வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கணும், பையனுக்கு பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும், இல்லை நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை பையன் வந்து வெளிநாடு போகணும், பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும். ஸோ இது மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும்போது எந்த கோவிலுக்கு போனால் உடனே நடக்கும்? புரட்டாசி மாசத்துல 4 சனிக்கிழமை, 4 புதன்கிழமை, 4 சனிக்கிழமையில காலையிலேயோ மாலையிலோ அவசியமாக பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. உங்களுடைய கோரிக்கையை பெருமாள் கிட்ட வைங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைங்க. 100க்கு 100% அவர் நடத்தி வைப்பார், பெருமாள் நடத்தி வைப்பார். புரட்டாசி மாசம்ங்கிறது சுப நிகழ்ச்சிகள் தவிர்ப்பதற்கு உண்டான காரணம் தெய்வத்திற்கு உண்டான, பெருமாளுக்கு உண்டான மாதம். ஸோ இந்த நாளில், இந்த மாதங்கள்ல நீங்க பெருமாளை போய் பார்க்க, ஏதோ பெருமாள் கோயிலுக்கு போறது ரொம்ப சிறப்பு. அதுல 4 சனிக்கிழமை ரொம்ப வசத்தி, 4 புதன்கிழமை ரொம்ப சிறப்பு. ஸோ வேண்டுதல் வைங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அங்க நீங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு பிரசாதம் வாங்கி கொடுங்க, மக்களுக்கு கொடுங்க. இல்லை பிரசாதம் செஞ்சு கொண்டு போயிட்டு நீங்க வந்து வெளியே வர்ற பக்தர்களுக்கு நீங்க பிரசாதம் கொடுங்க. ஒரு சமுதாயத்தினர் அவங்க என்ன செய்வாங்கன்னா 4 சனிக்கிழமையிலேயே வந்து, அதாவது ஒரு செம்பில் வந்து அரிசி எல்லா வீட்லையும் போய் வாங்கி அவங்க வந்து அன்னதானம் பண்ணுவாங்க மத்தியானம். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த அன்னதான உணவு உங்களுக்கு கிடைத்தால் வாய்ப்பு இருக்கிறவங்க போய் சாப்பிடுங்க. அவங்க வீட்டில் உட்கார வச்சு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமாளை வேண்டி அந்த கோஷம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டு வந்தாலே பெரிய ஒரு புண்ணியம். வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.